நான் பலவிதமான பெண்கள்கிட்ட போயிருக்கேன். எனக்கு ஒண்ணு செல்வத்துக்கு ஒரு பஸ் இருக்கட்டேன். உங்களால நான் ஒரு விஷயம் கேட்பேன். என்ன? நான் சொல்றேன் கேளுங்க. சும்மா கேளுங்க. சொல்லிட்டு அடுத்தால கூப்பிடுறேன். சரி. ஆனா வாங்க, சொல்ல போற விஷயத்துல கோவப்படக்கூடாது. இந்த காட்டுக்குள்ள ஒண்ணு இணைந்த வரை யாரும் இல்ல. மெதுவா பேச யாரும் கேட்காம. சாமி, கட்டிக்க போற புள்ள உள்ள சரி ஆள் அழகா இருப்பா. சரி. ஒரு சின்ன விஷயம், மெதுவா பேச. சரி அழகா இருப்பா. சரி. ஒரு 3 நாளா சரியா என்கிட்ட அணைய மாட்டுது. சரி. நீங்க வந்தீங்க சும்மா செய்வேனா ஒரு 1000 ரூபாய் தரேன். சரி. கொஞ்சம் அந்த பிள்ளைய கொஞ்சம் அணைச்சு விட்டீங்கன்னா சாமியை பார்த்தா 1000 ரூபாயா? நான் யாரு? எங்க அப்பா யாரு? 2000 ரூபாய். அவன் 1000 வாங்குற 2000 வாங்குற. இருங்க சாமி, கோபப்படாத. சொல்லுங்க. சின்ன பையன் ஏதோ சொல்லிட்டேன். நீ சாமி எவ்வளவு வரைய மாக்கியா? மகன் அவரை போய் நீ தப்பா 2000 கேட்கலாமா? சாமி நான் ஒரு 20,000 தான் எனக்கு சுத்தம் பண்ணி விடுறியா? சரி கேட்டா சரியா ஓ வளர்த்துக்கிறா இருப்பா. ஓ வளர்த்துக்கு பொம்பளை செய்யணுமே. சரி எப்படி வளர்த்தியாடிங்க? உங்க ஆள் நினைக்கல பேர் நிலமே நிறைய விஷயம் வச்சுட்டு ஏ சப்பட். இங்கு கலைமாமணி விருது பெற காத்து கொண்டு இருக்கும் மிருதக சக்கரவர்த்தி செல்வராஜ் அவர்கள் யாரை கொடுக்குறேன்றாங்க. வீடியோ காலில் உள்ள போய் யாரை போய் பார்த்தா காலில் வச்சுக்கிறவங்க. டேங்க அப்பா, நீ அப்படியே பொழந்து ஏ சப்போர்ட் பூஜை ரெண்டு பேரும் பாரு. ரத்தினமே முத்த வைக்கவா, அதுக்காக பட்டணம் உனக்கு வைக்கவா, நாரத மகாமுனிவர் கையில் சங்க பத்திர கையில் நாரத மகாமுனிவர் கூப்பிடுவா. வாங்க சுவாமி, சாமியை கற்பழிக்க போறா. நான் படிக்கவா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்க விடலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்க விடலாமா? காது பட்டு கட்டி விடலாம்.
பாக்குறேன். நச்சமான இங்க வேண்டாமா அதோட நான் இங்க போறா வேண்டாமா சாமி வேண்டாமா. அப்படி இருக்க வேண்டிய வேண்டாமா சாமி வேண்டாமா. உங்களையா செய்க வேண்டாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்க வேண்டாமா மாமா மாமா மாமா. அருமையான ஆட்டம் சிவனாடியது கொடுவட்டி ஆட்டம் இப்படி பலவிதமான ஆட்டங்கள் நாட்டா நான் பார்த்தது உண்டு இப்ப நீங்க ஆடுனீங்கல்ல ஆ. இது என்ன ஆட்டம் பித்தலாட்டம் எந்த ஆட்டம் வேணாலும் ஆடுங்க பித்தலாட்டம் மட்டும் ஆடிடாதீங்க சரி அடுத்து உள்ள இருக்கிறது யாரியா அடுத்த தங்கை கல்யாணி தங்கச்சி ஆமா ஆமா சகடக்காளி காலையில சவாரி இருக்கு நான் வரும்போது வாடகை வச்சுட்டாப்ல சொல்லிட்டேன் 5:30 மணிக்கு வெளியே வாடகை வச்சுட்டு இருக்கேன் ஆமா எப்பயும் 5:30க்கு வாடகை வச்சா போதும் புதி பண்ணி யார புதி பண்ண சொல்ற தங்காய் என்ன பெட்டிக்கார் ஒரு மாதிரி சிரிக்கிறார். டேய் ஓ தங்கையே அப்படி சொல்லு. ஓ தலகாரே மாமா தங்கையே ஒட்டகத்தை கட்டி அடிக்கிற ஆமா நீ மகன் ஆமா சின்ன கண்ணு நினைக்கிறா அண்ணா மாட்டுத்தாவணி பெரியாரு ஆரப்படம் சொல்லி அண்ணா எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? நாரத மகாமுனிவர் நாரத மகாமுனிவரா? பிரம்மாவின் மகன் சரி கலைவாணியின் புத்திரர் சரி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாரா? நாரத மகாமுனிவரா? அவரை எல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் நாமெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. எங்கே இருக்கிறார் பெரியவர்? அவரை நான் பார்க்க வேண்டுமா? அவர் வர சொல்லுங்கள் பார்க்கலாம். அவரிடம் ஆசீர்வாதம் பெற அண்ணா. வாங்க சாமி. சாமி வர பெரியவர்ல குட்டசாமி வர வேண்டும் வர வேண்டும். வணக்கம் சுவாமி. வர வேண்டும் வர வேண்டும். வணக்கம் வணக்கம். பூந்தேரில் கலந்து பொன்வண்டு எழுந்து சங்கீதம் இசைப்பவரே இங்கீதம் அறிந்தவரே பூலோகம் புகழ்ந்து தவவண்ணம் எழுந்து சங்கீதம் இசைப்பவரே இங்கீதம்
நான் பெற்ற மைந்தரை வருக, இசைக்கு இலக்கண மகத்தை இசைஞான வள்ளலை வருக, மலைராயன் புல்வரை வருக, மாதவ செல்வரை வருக, உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவக்கி முடிவில் வளமாகும் நலமா மாற்றும் வாக்கு சாதகத்தை மீந்தவரை வருக வருக. உமது வருகை நல்வரவாகட்டும். கானகம் என்பதால் பாமாலை பாடி பூமாலை தொடுத்து நான் உங்களை வரவேற்றிருக்கிறேன். எனது வரவேற்பை ஏற்றுக்கொண்டு என்னையும் என் நாட்டு மக்களையும் என் அண்ணன் தோழி அனைவரையுமே ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். நலமுடன் வாழ்க. குன்றிட்ட விளக்கொள்ளியாக கோடி கோடி இன்பங்களை பெரும் குலமகளாக அந்த குமர கடவுள் துணையுடன் வாழ்க. இந்த இடத்திற்கு வந்த உடனே என்னை வணங்கிய உங்களை நான் எவ்வாறு வாழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது நாளை அந்த முத்துக்குள் வித்தாக முருகன் சொத்தாக பள்ளி நீயும் வாழ்ந்திடவே நத்தையில் முத்தாக நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்திட நாயகி நீ வாழ்வே. முத்துக்குள் வித்தாக முருகன் சொத்தாக பள்ளி நீயும் வாழ்ந்திடவே நத்தையில் முத்தாக நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்திட நாயகி நீ வாழ்வே. முத்துக்குள் வித்தாக இருக்கு உன்முகத்தை பார்ப்பதற்கு, ஈராறு கரம் இருக்கு உன் குலத்தை பார்ப்பதற்கு. ஓராறு முகம் இருக்கு உன்முகத்தை பார்ப்பதற்கு, ஈராறு கரம் இருக்கு உன் குலத்தை பார்ப்பதற்கு. என்னாலும் துணை இருக்க தேவளும் மகிழ் இருக்க, என்னாலும் துணை இருக்க தேவளும் துணை இருக்க, என்னாலும் துணை இருக்க தேவளும் மகிழ் இருக்க. பொன்னான உலக மக்கள் போற்றும் காலம் இனி இருக்கு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி திறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்னை தந்தை துணை இருந்தும் ஆறுதலாய் பல இருந்தோம். அன்னை தந்தை துணை இருந்தும் ஆறுதலாய் பல இருந்தோம். கழகத்தில் நீ இருக்கும் காரணங்கள் சில இருந்தும், கழகத்தில் நீ இருக்கும் காரணங்கள் சில இருந்தும், பணவரும் தேவர்களும் வந்து உம்மை வாழ்த்தும் வீதம், பணவரும் தேவர்களும் வந்து உம்மை வாழ்த்தும் வீதம். எழுவழி தங்க வேலன் அருள் நிறைவாக நிறைந்திருக்கும். முத்துக்குள் வித்தாக முருகன் சொத்தாக பள்ளி நீயும் வாழ்ந்திடவே நத்தையில் முத்தாக நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்திட நாயகி நீ வாழ்வே. முத்துக்குள் வித்தாக உப்பில்லா குளித்தாலும் என்பதே அமர்தமாகும். அகத்திலாது முப்பழமோடு பால் அன்ன முகந்து கண்டத்திட்டு மாறாக கப்பிய பசியினோடு கடும் பசி யாகும் தானே என்ற கவிக்கு இணங்க முதலாக உங்களுடைய நாட்டின் பெயரை தெரிய வேண்டும் அப்படிங்கிறது நாளை பண்டு விழிக்கர் கண்டு மொழிவாரே கூடாதது சொல். தங்களுடைய நாடு தொண்டை நாடு, ஊரு சிற்றூர், தங்களுடைய பெயர்
வள்ளி. வள்ளி இங்க வர காரணம்? காவலுக்கு வந்திருக்கேன். காவல் அப்படின்னா என்ன காவல்? திணை காவல். திணை அப்படின்னா என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு, செந்தினை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை செந்தூர் வடிவேலனுக்கு. சரி, யாரு சொல்ல கேட்டீங்க வந்திருக்கீங்க? எங்களுடைய தந்தையார் சொல்ல கேட்டீங்க வந்திருக்கிறேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. சரி, கையில வச்சிருக்கீங்கல்ல கவன் வச்சிருக்கேன். கவன் அப்படின்னா எதற்காக? பறவைகளை விரட்டுவதற்காக. பறவைங்க எதற்காக வருது? பறவைகள் வந்து திணைகளை கொய்வதற்காக. அப்படி திணையை கொய்வதற்காக வரக்கூடிய பறவைகளை விரட்டுவது தவறில்லையா? அப்படி தவறுன்னு உங்கள்ட்ட யாராவது சொன்னாங்களா? நான் சொல்றேன். நீங்க எப்படி சொல்லுவீங்க? இவன் தமிழருடைய பண்பாடு என்ன? வந்தோரை வந்து உணவளிக்க கூடியவது. உபசரிப்பது தமிழுடைய பண்பாடு. ஆமா. நீங்க தமிழ் பெண்ணு தானே? தமிழ் பெண்ணுதா? பசியோடு வரக்கூடிய பறவைகளை விரட்டுவது அப்படின்னு தவறுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சரி. வரக்கூடிய பறவைகள் பசியோடு தான் வரும்ன்றது எங்களுக்கு தெரியாதா? ஆனா விரட்டுவதை எப்படி விரட்டுற அப்படின்னா, இந்த கவன்ல சாதாரணமா வைக்கிற சுவாமி, இதுல நவதானியங்களை வைத்து விரட்டுறோம். நவதானியங்களை வைத்து விரட்டிய காரணத்தினால் வரக்கூடிய பறவைகள் இந்த நவதானியத்தை உண்டு விட்டு போகும். இரண்டாவதாக திணைகளை கொய்ய வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. திணைகளை கொய்யலாம், திணைகளை கொய்யலாம், சாப்பிடலாம், எச்சில் படுத்தலாம், ஆனால் எச்சம் படுத்தக்கூடாது. எச்சம் என்றால் மலஜலம் கழித்து அசிங்கப்படுத்தக்கூடாது. அதற்காகத்தான் இறைவன் வந்து எச்சிலை ஏற்றுக்கொள்வார். உண்ணுகின்ற உணவு எச்சில், உடுத்துகின்ற உடை எச்சில், கறக்கின்ற பால் எச்சில், நாம் வாழுகின்ற வாழ்க்கையே ஒருத்தன் போட்ட எச்சில் தான். ஆனா எச்சிலை இறைவன் ஏற்றுக்கொள்வார். அதே சமயத்திலே எச்சத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனாலதான் எச்சம் இருக்கக்கூடாத பறவைகளை நாங்க ஆலோலம் சோ என்ற பொருளை அதை விரட்டி கொண்டிருக்கிறோம் சுவாமி. அருமையா சொல்லுங்க. அப்ப எச்சிலை வந்து தெய்வம் ஏத்துக்கிறோம். ஒரு தெய்வத்திற்கு பாலாபிஷேகம் செய்கிறோம். பால் எதுல இருந்து வருது? பசுமாட்டுல இருந்து வருது. பசுமாட்டுல போன உடனே பால் கறக்க முடியுமா? அது கன்று குட்டி குடித்ததுக்கு பிறகுதான் நமக்கு பால் கொடுக்கிறது. அப்ப அந்த பால் வந்து யாருடைய எச்சில் அப்படின்னா கன்று குட்டியோட எச்சில். அப்ப அதை கொண்டு போய் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்கிறோம். தெய்வம் ஏற்றுக்கொள்ளுது. அதே தெய்வத்திற்கு தேனாபிஷேகம் செய்கிறோம். தேனாபிஷேகம் பண்றா. தேன் யாருடைய எச்சில்? தேனீக்களோட எச்சில். அதே தெய்வத்திற்கு பட்டாடை சாத்துறோம். ஆமா. பட்டுங்கிறது யாருடைய எச்சில்? பட்டுப்பூச்சியோட எச்சில். ஒரு நேரத்தில் அவை மூதாட்டி கனியாகப்பட்டதை சப்பித்தான் கொடுத்தார். அதே இறைவன் ஏற்றுக்கொண்டார். அதே ஒரு சிவனாகப்பட்டவர் என்ன பண்ணாரு? தின்னப்பன் என்று சொல்லக்கூடிய கண்ணப்பன் மாமிசத்தை உண்டு விட்டு சிவனுக்கு படைத்தார். அதையும் இறைவன் ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அதான் சொன்னாங்க, உண்மையான பக்திக்கு இறைவன் எப்பொழுதுமே மெச்சுவது உண்டு அப்படின்னு. சரிமா, இப்ப இந்த இடத்துக்கு நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. காவலுக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு யாரும் காவலுக்கு வரல. எனக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு யாரும் காவலுக்கு வரல. சரி, வேற இடத்துக்கு? முல்லை நிலத்துல எங்க அத்தை வரதா சொன்னாங்க. அத்தை அப்படின்னா அவங்க பேர் என்ன? செந்திலட்சுமி. செந்திலட்சுமி முல்லை நிலத்துக்கு காவலுக்கு வந்தாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி, காவலுக்கு வந்ததுனால அவங்க என்ன நன்மை நடந்துச்சு? காவலுக்கு வந்தனாலே அவங்களுக்கு நல்ல முறையிலே திருமணம் நடந்தது. அவங்க வந்தது காவலுக்கு, நடந்தது திருமணம். இப்ப நீங்க வந்திருக்கிறது காவலுக்கு. வர்றாளு பூரா காவலுக்கு வர்றீங்களா? காவலுக்கு வர்றீங்களா இல்ல கல்யாணத்துக்கு வர்றீங்களா? நான் கேட்டேன் அவங்கள்ட்ட. வர்ற ஆளுனா இது வரைக்கும் நம்ம 40 பேர் வந்தது மாதிரி, அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடந்தது மாதிரி. வந்தது எங்க அத்தை. அது இங்க கிடையாது, முல்லை நிலத்துக்கு வந்தாங்க. அங்க வந்தது யார்? அவங்க செந்திலட்சுமி என்பது மகாலட்சுமியோட அவதாரம். அதனாலதான் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் காவல் காப்பதற்காக வரை வைத்து திருமணம் செய்து கொண்டார். ஆனா நான் அப்படி இல்லையே. என்னுடைய தந்தையாருடைய பேச்சை கேட்டு, அதாவது நான் இந்த இடத்துக்கு காவலுக்காக வந்திருக்கேன், என்னுடைய காவல் நல்ல முறையில முடியணும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. இல்லமா, செந்திலட்சுமி என்று சொல்லக்கூடியவங்க காவலுக்கு வந்தாங்க. தன்னையும் எதிர்பாராமல் நடந்தது திருமணம். அடி மனசுல உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் உண்டா? எந்த ஆசையும் கிடையாது. ஏன்னா இருமணம் சேர்ந்தால் தேவையில்லை திருமணம் அப்படின்னு. ஆமா, அப்படிதானே? அப்ப இருமணம் ஒன்று சேரணும்ல. யாரு வேணாலும் ஒன்று சேரலாம். ஆனா இப்போதைக்கு என்னுடைய மனம் எதிரையுமே ஒன்று சேர மாட்டேங்குது. காவல்ல மட்டும்தான் கண்ணு கருத்துமா இருக்கணும். அப்படி கிடையாதுமா. ஏன்னா அப்படி இல்ல. ஏன்னா மனம் ஒரு குரங்கு. அது மனித மனம் ஒரு குரங்குன்றது எனக்கு தெரியும். ஆனா கட்டுப்பாடுன்னு ஒரு பெண்ணுக்கு ஏன் கொடுத்தாங்க? அதே மனக்கட்டுப்பாடுன்னு ஏன் கொடுத்தாங்க? அந்த மனக்கட்டுப்பாடோட காவலை நல்ல முறையா முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நான் வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து திருமணம் முடிக்கணும் அப்படின்னு ஆசை இல்ல? இல்ல. ஏன் தெரியுமா? திருமணம் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு நீங்க என்ன ஒரு ஆம்பளைய பார்க்கலன்னு அர்த்தம். ஆம்பளைய பார்க்கல, வேற ஆளும் பார்க்கல, எனக்கு அவசியம் இல்ல. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், பெரிய ஒரு அரசராக இருந்தாலும், யார் ஒரு ஆண்டியாக இருந்தாலும், அவன் மனசு புடிச்சா கல்யாணம் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அப்பேற்பட்ட ஆளா இருந்தால் இப்ப என் கண்ணு முன் தோன்றினால் என்னுடைய தந்தையார் முகம் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதே போல தந்தையுடைய சொல்ல கேட்டு இந்த இடத்துக்கு நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. ஆமா. ஏன்னா அதே போல எந்த இடத்திலுமே தாய் தந்தைக்கு தான் முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். முதலிடம். ஏன்னா வள்ளுவராகப்பட்டவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னாங்க. அப்படின்னு தாயும் தந்தைக்கும் தான் முதல் இடத்தை கொடுத்தார். ஆமா. அதே திருக்குறளாகப்பட்டதை அரங்கேற்றம் செய்த இடம் எது? அதான் மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லக்கூடிய ஆலயத்திலே. ஏன்னா எத்தனையோ இடம் உண்டு.
ஆனா மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவில்ல தான் திருக்குறளை அரங்கேற்றம் செய்யணும். அப்படிப்பட்ட திருக்குறள் நிறைய இருந்தது. எல்லாத்தையும் எங்க கொண்டே போட்டாரு? இந்த திருக்குறளை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, எங்கேயுமே அரங்கேற்றம் செய்ய முடியல. ஆனா நிறைய இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு பொதுக, அதாவது அங்க இருக்கக்கூடிய குளத்துல கொண்டே போட்டார். குளத்துல கொண்டே போட்ட உடனே கலைவாணியாகப்பட்டவள் ஒரு சில ஏடுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தாள். கலைவாணி ஒரு சில ஏடுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த குளத்திலிருந்து, பொற்றாமரை குளத்திலிருந்து வெளியில வந்தாங்க. அந்த எடுத்து வந்த ஏடு இருக்கு பாத்தீங்களா, மொத்தம் அதுல எத்தனை குறள் இருந்தது? நமக்கு கிடைத்தது எத்தனை அப்படின்னா 1330 குறள் கிடைத்தது. 1330 குறள். இத மட்டும் அரங்கேற்றம் செஞ்சா போதும் அப்படின்னு யார் சொன்னது? கலைவாணியாகப்பட்டவள் எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய தத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். அதனால அந்த இடத்துல பொற்றாமரை குளத்தின் பக்கத்துல தான் அந்த திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணினார். அருமையா சொன்னீங்க. ஏன்னா வள்ளுவராகப்பட்டவர் எழுதிய குறள் எத்தனை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா நமக்கு கிடைத்த குறள் எத்தனை அப்படின்னா 1330 குறள். 133 அதிகாரமாக கொடுத்தார். பாருங்க, 1330 குறளுமே மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 42,194 எழுத்து. இதுல வராத எழுத்து எது, அதிகமாக வந்த எழுத்து எது அப்படிங்கிற கணக்கு உண்டு. அதான் பாருங்க, வள்ளுவராகப்பட்டவர் துணைக்கால் இல்லாத குறள் இருக்கு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக உதடு ஒட்டாத குறள் இருக்கு. உடல் ஒட்டாத குறள் என்ன அப்படின்னா யாதனின் யாதனின் நீக்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இந்த திருக்குறளை சொல்கின்ற பொழுது உதடுகள் ஒட்டாது, உதடு ஒட்டே ஒட்டாது. கேட்கும் போது சுடர் விட்டு எரியிற விளக்கா இருந்தாலும் தூண்டுகோல் அவசியம் அப்படின்னாங்க. கேட்ட சரியா பதில் வரணும், அப்பதான் சரியா இருக்கு. கேட்கறதுக்கு பதில் வந்தா தானே நல்லா இருக்கு. கேட்டு பதில் வரலன்னா நல்லா இருக்குமா? ஏன்னா வந்ததும் புதுசு உழுததும் தரிசனம் போச்சுன்னா அது வேற மாதிரி போயிரும்ல. ஆமா, சில விஷயங்கள் உண்டுதானே. ஏன்னா மதுரை என்று சொன்னாலே பெரிய சிறப்புக்குரிய இடம் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். அன்னை மீனாட்சி அம்மனுடைய ஆலயம். ஆமா, மீனாட்சி அம்மனுடைய கோவில். கோவில் இப்ப பாருங்க, நம்ம கிராமத்துல என்ன கோவில்னே? பிள்ளையார் கோவில். விநாயகர் பெருமாள் வார்த்தைகளா பிள்ளையார் தான் சொல்ல வந்த பிள்ளையார் கோவிலே தானா? ஆமா, பாடம் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் திங்கு கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா தா என்று அந்த விநாயகர் பெருமானையே துதிபாடி. விநாயகர் பெருமானுடைய ஆலயம் இது. வேற ஒரு ஆலயமாக இருந்து இப்போ ஒரு மாரியம்மன் கோவில் வைங்களேன், அந்த மாரியம்மன் கோவில் இருந்து ஒரு பிள்ளையார் சிலை இருந்துச்சு அப்படின்னா முதல் பூஜை யாருக்கு நடக்கும்? அதான் முதல் பூஜை விநாயகர் பெருமானுக்கு பிள்ளையாருக்கு நடக்கும். ஏன்? முழு முதல் கடவுள் பிள்ளையார் என்பதால் முதல் பூஜை அவருக்கு. பிறகுதான் எந்த தெய்வத்திற்குமே நடக்கும். ஆனா மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துல மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள பிள்ளையார் சிலை மட்டும் 108 பிள்ளையார் சிலை உண்டு. அப்படி 108 பிள்ளையார் சிலை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள இருக்கு. அத்தனை சிலை இருந்தும் அங்க முதல் பூஜை யாருன்னா மீனாட்சி ஆகப்பட்டவள். ஏன்னா மதுரை மாநகரத்தை கட்டி காக்கக்கூடியவள் யாரு? நகரம் என்று சொல்லக்கூடிய அந்த மதுரை எம்பதியை கட்டி காத்து வருகிறாள். மீன் போன்ற கண்ணுடைய மீனாட்சி என்பவள்தான் ஒரு பெரிய சிறப்பு. அப்படின்னு சிறப்பு பெருமைகள் உண்டு. அதே போல இப்ப மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்றான். ஆமா, திருக்கல்யாணம் அப்படின்னா என்ன? ஆரம்பத்துல சொன்னீங்க. ஏன்னா மனிதர்களுக்கு நடக்கக்கூடியது கல்யாணம், தெய்வங்களுக்கு நடக்கக்கூடியது திருக்கல்யாணம், திருக்கூட்டுதல் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பத்துல நல்விதமா சொன்னீங்க. பாருங்க, இரு மனமும் சேர்ந்தாத்தான் மனப்பொருத்தமாகப்பட்டது. அதான் அதுக்கு பேர் வச்சாங்க திருமணம் அப்படின்னு. ஏன் தெரியுமா வச்சாங்க? இரு மனமும் சேர வேண்டும். இரு மனமும் சேர்ந்தாதான் அது திருமணம். இல்லைன்னு வைங்க, ஒரு மனம் சேர்ந்து ஒரு மனம் சேரவில்லை என்று சொன்னால் அப்புறம் மறுபடியும் முடிக்கணும் மறுமணம், அது தேவையில்லை அப்படின்னு அங்க போயிடும். அங்க வேண்டாம். அதனால இடத்துக்கு உள்ளதை சொன்னா போதும். அதனால வந்த வரைக்கும் நல்லதை செய்வோம். சரி, அதே போல இப்ப மீனாட்சி திருக்கல்யாணம். ஆமா, இப்ப கல்யாணம் முடிக்கணும்னா என்ன வேணும்? கல்யாணம் முடிக்கணும்னா என்ன வேணும்? தாலி வேணும், தாலி வேணும், மாலை வேணும், எல்லாமே வேணுமா? எல்லாம் வேணும்ல. அதே போல மீனாட்சி அம்மனுக்கு தாலி செய்த இடம் எது? அதான் பொன்பேத்தி என்று சொல்லக்கூடிய இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பொன்பேத்தி. பொண்ணை பேத்தி எடுத்து வந்து தாலி செஞ்சாங்க. ஆமா, அறந்தாங்கி பக்கத்துல பொண்ணை மட்டும் தான் அங்க இருந்து எடுத்து வந்தாங்க. திருமங்கலத்துலதான் அதுக்கு தாலி செய்தாங்க. அதான் திருமங்கலம் என்று சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு பேரு திருமங்கலம். ஆனா முன்னாடி என்ன பேரு அப்படின்னா திருமாங்கல்யபுரம். மாங்கல்யம்னா தாலி. மீனாட்சி அம்மனுக்கு தாலி செஞ்சதுனால திருமாங்கல்யபுரம் அப்படின்னு அன்னைக்கு பேரு. ஆனா இன்னைக்கு பேரு திருமங்கலம் அப்படி மாறி விட்டது. அதே போல பாருங்க, என்ன பழசுக்கும் புதுசும் நிறைய மாறிடுச்சு. ஏன்னா மாலை எங்க இருந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஆண்டாள் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மாங்கல்யத்தை தாலி கட்டுறதுக்குரிய அந்த மாலைகள் அங்க இருந்து செஞ்சு வரப்பட்டது. ஏன்னா அதே போல இன்னைக்கு அழகர் கோவில் அழகர் மலை அப்படின்னு சொல்றான். ஆனா
அதே அழகர் கோவிலுக்கு முன்னாடி என்ன பேரு அப்படின்னா திருமாலினும் சோலை அப்படிங்கிறது அழகர் கோவிலுக்கு முன்னதாக உள்ள பெயர். சுவாமி, நீங்க அழகர் கோவில் சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு பேரு அழகர் கோவில். ஆமா, இன்னைக்கு அழகர் கோயில். அதுக்கு முன்னாடி என்ன பேர் சொன்னீங்க? திருமாலினும் சோலை. திருமாலினும் சோலை அப்படி முன்னாடி பேர் இருந்தது. அந்த பேரை மாற்றி அழகர் கோயில் என்று பேர் வந்தது. அந்த அழகர் கோயிலுக்கு காவலா இருப்பது யாரு? அழகருக்கு என்ன எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அழகர் கோவில்ல வந்து காவல் தெய்வமாக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா கருப்பசாமி. எந்த கருப்பசாமி? 18ஆம் படி கருப்பசாமி. அப்படி சொல்லுங்க. வெறும் கருப்பசாமினா எல்லா ஊர்லயும் தான் இருக்கு. ஏமா 18ஆம் படி கருப்புன்னு சொல்றாங்க. காவல் தெய்வம்னா அங்க இருக்கக்கூடியவரு 18ஆம் படி கருப்பசாமி காவல் தெய்வம். 18ஆம் படி கருப்பசாமின்னு சொல்றீங்களே, 18 படிகள் வச்சிருக்காரா? 18 படி இருக்கா? இந்த 18ஆம் படி கருப்புன்னு ஏன் பேர் வந்துச்சு? எப்படி, எங்க இருந்து அவர் வந்தாரு? எதற்காக அழகருக்கு அவர் காவலா இருக்காரு? நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. இனிமேல் நல்லா தான் போகும். வாங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு கேள்வின்ற ஒரு இடத்துக்கு வரணும்ல. வாங்க. இது எப்படி கேள்வியா? ஆமா, கேள்விதான். சரி, கேள்வி அப்படின்னா திருப்பி நான் கேட்டா பதில் சொல்ல உங்களால முடியுமா? சாமி, கேள்விகள் கேளுங்க. ஏன் என்று கேள்வி கேட்காமலே இல்லை அப்படிங்க. கேள்விகள் ஏன் கேட்கப்படுறா? பகுத்தறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம 2 பேருக்கு அறிவு இல்லாம வந்திருக்கோம். அறிவு இருக்கு, ஆனால் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா புள்ளிக்கு ஓரறிவு, புழுவுக்கு ஈரறிவு, மீனுக்கு 3 அறிவு, பறவைக்கு 4 அறிவு, விலங்குக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு, என்னை போன்ற முனிவர்களுக்கு 7 அறிவு, தெய்வங்களுக்கு 8 அறிவு, அதுவே 8வது அறிவு அப்படிங்க. அப்ப அறிவுல கூட இத்தனை வகையாக பிரித்து வைத்தது உண்டு. அப்படிங்கிற விஷயம் உண்டுதானே? என்ன கேட்டீங்க? காவல் தெய்வம், அதாவது காவல் தெய்வமா இருக்கக்கூடிய கருப்பசாமி 18ஆம் படி அப்படின்றோம். அந்த 18 படிகள் எப்படி வந்தது? அந்த கருப்பசாமி எங்க இருந்து வந்தாரு? எப்படி அழகருக்கு காவலா வந்தாரு? ஏமா, இன்னைக்கு பேரு 18ஆம் படி கருப்பசாமி. இன்னைக்கு பேரு. அவருக்கு முன்னாடி என்ன பேரு அப்படின்னா மலையாள கருப்பு. அழகர் வருகின்ற பொழுது மலையாள கருப்பா தான் வந்தாரு. மலையாளம்னா என்ன? எந்த மாநிலத்தை சேர்ந்தது? கேரளம். அங்கிருந்து வந்தவர் தான் மலையாள கருப்பாக வந்தவர் தான் நம்ம அழகர் கோவிலுக்கு கருப்பசாமி. மலையாள கருப்பாக வந்து அங்க இருக்காரு. எதற்காக அப்படின்னா அழகருடைய சிலையை திருடுவதற்கு. அழகர் சிலையை ஏன் திருடணும்? பல கூட்டம் இருந்துச்சு. இல்லங்க, பல கூட்டம் இருக்கட்டும். சரி, அழகர் சிலையை ஏன் திருடணும்? எதற்காக திருடணும் அப்படின்னா அழகருடைய சிலை எதால் வடிக்கப்பட்டது அப்படின்னா அபரஞ்சி தங்கத்தால் வடிக்கப்பட்டது. இன்னைக்கும் இந்த உலகத்திலேயே அபரஞ்சி தங்கம் அப்படிங்கிறது 2 இடத்துலதான் இருக்கு. ஒண்ணு அழகர் சிலை, இன்னொன்னு பத்மநாபனோட சிலை. 2 இடத்துலதான் பத்மநாப சிலை உலகத்துல 2 இடத்துல. வேற இடத்துல இந்த தங்கம் கிடையாது. இனிமேலும் இந்த தங்கம் கிடைக்காது. தங்கம் நம்ம கழுத்துல போடுறோமே, இந்த தங்கமா? கிடையாது. அபரஞ்சி தங்கம் அப்படின்னா மேலோகத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட தங்கம் என்று பொருள். அப்ப விலை உயர்ந்த தங்கம். இந்த சிலையை திருடுவதற்காக எத்தனையோ கூட்டங்கள் இருந்தது. அப்ப இந்த சிலையை வந்து யாரும் திருடிவிடக் கூடாது என்பதற்காக காவல் தெய்வமாக மலையாள கருப்பாக அங்கே வந்து அமர்ந்தார் கருப்பசாமி. எங்க? நம்ம அழகர் கோவில்ல. அப்படி அமர்ந்த உடனே அப்ப 18 நம்போதரிகள் என்று சொல்லக்கூடியவங்க வர்றாங்க. எதுக்கு? எங்க வர்றாங்க அப்படின்னா அழகருடைய சிலையை திருடுவதற்காக. அதே கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க வர்றாங்க. ஏன்னா அவங்க வந்து பில்லி, சூனியம், வசீகரம் இது எல்லாமே செய்யக்கூடிய தன்மை அவங்களுக்கு தெரியும். அப்படி வருகின்ற பொழுது அதே கோலத்தோடு வராமல் வேற மணி ஒரு மாற்றிக்கொண்டு வர்றாங்க. எப்படின்னா அப்படியே கண்ணு மையெல்லாம் அப்படியே கண்ணுல இப்படி மையெல்லாம் அப்படியே கண்ண மணிக்கு பூசிக்கொண்டு சிவப்பு நிறம், கருப்பு நிறம் அப்படி எல்லாம் அப்படியே முகத்தை வேற வேஷம் போட்டு மாத்துறாங்க. அப்படி மாத்தி வருகின்ற பொழுது அவதான் கருப்பசாமி பார்க்கிறார். பார்த்து கேட்கிறார், நீங்க 18 பேருமே யாரு அப்படின்னு. உங்களை பார்த்தா பக்தர்கள் போல தெரியல, நீங்க யாருன்னு கேட்க. அப்ப இவங்க வந்து உண்மையை சொல்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமா தயங்கிட்டே இருக்காங்க. அப்ப கருப்பசாமிக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அப்ப அழகராகப்பட்டவர் வந்து சொல்றாரு. சொன்ன உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா அப்படியே மிளகு இருக்கு பாருங்க, மிளகு வந்து அதிகமாக வச்சு ரசம் அல்லது குழம்புகள் வச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. மிளகு அதிகமா சாப்பிட்டோம், உரப்பு அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்?
கண்ணுல இருந்து தண்ணி வரும்ல, அதே போல மிதக வந்து உணவுல அதிகமாக சேர்த்து அவங்க கொடுக்கின்ற பொழுது அந்த உணவை அவங்க சாப்பிடுகின்ற பொழுது கண்ணில் நீராகப்பட்டு அதிகமாக வந்தது. அந்த போட்ட மைய வேசம் எல்லாமே கலைஞ்சிருச்சு, உண்மையான முகம் காட்டி கொடுத்துருச்சு. அப்ப மறுபடியும் கேட்கிறாங்க, நீங்க யாரு அப்படின்னு. அப்ப உண்மையை சொல்லிடுறாங்க, நாங்க 18 பேருமே யாரு அப்படின்னா அழகருடைய சிலையை திருடுவதற்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு உண்மையை சொல்ல. அப்ப உண்மையை சொன்ன உடனே கருப்பசாமி என்ன செஞ்சிட்டாரு, 18 பேரையுமே கொலை செய்யவில்லை. கொலை செஞ்சா அது பாவம், மறுபடியும் விட்டுட்டேன் அப்படின்னா மறுபடியும் எங்கேயாவது போய் திருடுவீங்க. அதனால என்ன செஞ்சாரு, 18 பேரையுமே காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டாரு. யாரு, கருப்பசாமி. அந்த 18 பேரையுமே காலில் போட்டு மிதித்துக் கொண்டு மீண்டும் 18 படியாக அமைத்தார். அப்ப அந்த அதுக்கு முன்னாடி மலையாள கருப்பாக இருந்தவர் பிறகுதான் 18ஆம் படி கருப்பாக உருவெடுக்கின்றார். அப்ப இந்த 18 பேர் வந்து யாரு அப்படின்னா அழகருடைய சிலையை திருடுவதற்காக வந்த ஒரு திருட்டு கூட்டம், மலையாளி கூட்டம். ஏத்துக்கிறீங்களா? ஒண்ணு சரி நிகழ தவறு. இதுதான் நான் கேட்ட கேள்விக்கு உண்மையான பதிலா? 18ஆம் படி கருப்பு எப்படி வந்தாரு? உண்மையா நான் கேக்குறேன், நான் கேட்டதுக்கு தான் உண்மையான பதில். கேட்டதற்கு உண்மை. பொய் சொன்ன வாய்க்கு போச்சலம் இல்ல, பொட்டு கடலை கூட ஏழையில போய் சொன்னா பொங்கச்சோறு கூட கிடைக்காது. அப்ப நான் கேட்டதுக்கு தான் உண்மையான பதில். உங்க தாய் மீது ஆணையாக, தாய் மீது ஆணையாக, தந்தை மீது ஆணையாக நீங்க சொன்ன உண்மையா? 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 நானும் உண்மைன்னு தான் சொல்றேன். போடு அங்க போங்க. சரி, ஏன்னா இருக்கட்டும் பரவாயில்ல. ஏன் தெரியுமா அப்படி எல்லாம் அரட்டி பேசுறோம்? உண்மையை சொன்னவங்க அப்படியே நின்னுக்குருவாங்க, ஆமா உண்மைன்னு சொல்லுவாங்க. இந்த பொய் பேசுனவங்க பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்ச நேரம் தடுமாறிடுவாங்க. ஏன்னா நம்ம பொய்ய சொல்லிட்டோமோ, அந்த பிள்ளை கண்டுபிடிச்சிருச்சோ அப்படின்னு தடுமாறிடுவாங்க. ஆனால் நீங்க உண்மையை சொன்னனாலதான் கடைசி வரைக்கும் உண்மை 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 அப்படின்னு அழுத்தி நின்னீங்க. பொய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சரிம்மா, அதே போல இப்ப 18ஆம் படி கருப்பசாமி சொன்னீங்கல்ல? ஆமா. அந்த 18ஆம் படியோட கருப்பசாமியுடைய கோவில் எப்பொழுது திறந்தே இருக்குமா இல்ல அடைச்சே இருக்குமா? அடைச்சேதான் இருக்கும், திறந்து இருக்காது. எல்லாரும் பாத்துருப்பீங்க இல்ல, கோவில் எப்ப பார்த்தா போனாலும் சந்தனம் அடைச்சு, கதவுல சந்தனம் அடைச்சிருக்கும், பெரிய அறிவாள் இருக்கும். ஆனா எப்ப பார்த்தாலும் பார்க்கும்போது அடைச்சுதான் இருக்கும். உள்ள யாரு பக்தர்கள் போய் வர முடியுமா? ஆடி மாதம் மட்டும்தான் ஒரே ஒரு நாள் திறந்திருக்கும், அப்பதான் எல்லாருமே பாப்பாங்க. அதே போல பக்தர்கள் திறந்தோடு கோவிலுக்குள்ள போயிட்டு வர முடியுமா? போக முடியாது. போக முடியாதுல. ஆனால் ஒருவர் மட்டும் உள்ள போயிட்டு வருவாரு. அவர் யாரு? பூசாரியா? அவர் இப்ப பூசாரி இப்ப போவாரு, அத கேட்கல. அன்னைக்கு போனது யாரு? ஒருவர் மட்டும் கோவிலுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வருவாரு. அதோட முடியாது. அவர் வெளியே வந்த உடனே அவர் ஒருவர் விழுங்குவாரு. அவர் யாரு? அவர் விழுங்கினது யாரு? இது தேவையாமா? வாயில்லாம தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டி. அப்படி ஏன் நம்ம ஏன் மாட்டோம்? நம்ம அவ்வளவு பயந்த ஆளுங்களா? அது எதுக்கு பயப்பட போறோம்? அதாவது நம்மளுடைய கற்ற கல்வி மீது நமக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம படிச்சிருக்கோம். படிக்கலைன்னா பரவாயில்ல, படிக்கலைன்னா சாமி தெரியல அப்படின்னு சொல்றது. அதாவது பொய் சொல்லி அந்த பாவத்தை வாங்குவதை காட்டிலோ இல்ல தெரியலன்னு சொல்லி உண்மையை சொல்லி நம்ம புண்ணியத்தை வாங்கிக்கலாம். தெரிஞ்சா சொல்ல போறோம், தெரியலன்னா சில பேர் சொல்லி வச்சுட்டே வருவாங்க, அதை கேளுங்க இதே கேளுங்க. நான் அலர் கோயில கேட்டனால திருப்பி நான் இன்னைக்கு கேட்கிறாரு. ஏன்னா எல்லாருமே இதெல்லாம் பேசுவாங்க, எல்லாருமே இதை ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் கேட்கிறோம். உள்ள பேசி வச்சுட்டு ஐயா நீங்க கேளுங்க நான் கேளுங்க அப்படின்றது கிடையாது. இப்ப மேய போற மாடு கொம்பளை புள்ள கட்டிக்கிட்டு போகுமா? அங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் மேய்ஞ்சிட்டு வரும். அது மாதிரி இங்க வந்து நீங்க என்ன பேசுறீங்களோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த கேள்விக்கு கேட்கிற மாதிரி ஒரு இடத்த கொண்டு வந்து கொடுப்பேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்க, அதுல இருந்து நீங்க ஒண்ணு கொடுப்பீங்க, அதுக்கு நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவேன். இப்படித்தான் நான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா கருப்பசாமி கோவில் வந்து அடைத்தே இருக்கும், சந்தன பூசி இருக்கும், யாருனாலும் உள்ள போக முடியாது. ஆடி மாதம் ஒரு நேரம் தான் உள்ள போவார், யாரு? பூசாரி. ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒருத்தர் உள்ள போவார்னா யாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அழகர் இருக்கார் இல்லையா? இப்பதான் அழகருக்கு முன்னாலே அவர் பெருமாள். பெருமாள் கையில என்ன இருக்கும்? சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்தாழ்வார் மட்டும்தான் ஒரே ஒரு நாள் உள்ளே சென்று அவரை வணங்கி விட்டு வெளியில வருவார். உள்ளே சென்று வணங்கி விட்டு வெளியில வருவார். சக்கரத்தாழ்வார் மட்டும்தான். அவர் யாரு அப்படின்னா பெருமாளுடைய கையிலே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார். சரி, உள்ள போயிட்டு வெளியே வர்றது யாருன்னா சக்கரத்தாழ்வார். ஆமா. சரி, வெளியே வந்த உடனே விழுங்குவதற்கு காரணம்? அதுக்கு விழுங்குவதற்கு காரணம் இருக்குல்ல. என்ன காரணம்? ஏன்னா 18ஆம் படி கருப்பை யாருனாலையும் பார்க்க முடியல. நான் பார்த்துட்டேன்,
யாரு? சக்கரத்தாழ்வாருக்கு மண்டகணம். சரி. நான் பார்த்துட்டேன். ரெண்டாவது பெருமாளுடைய கையில இருக்கிறது நானு. அப்ப உலகத்துல என்னைய மாதிரி பெரிய ஆள் யாருமே இல்ல. அப்படியே சக்கரத்தாழ்வாருக்கு மண்டகணம். ஒரு ஆணவம், ஒரு ஆணவத்துல இருக்கிறார். சரி. அதே பெருமாளை சுமந்து கொண்டிருந்தது யாருன்னா கருடன். கருடன் சொல்லிச்சா, நீ சும்மா கையில இருந்துட்டு அப்பப்ப போயிட்டு வருவ. நான் அப்படி கிடையாது. பெருமாளை எப்பொழுதுமே என் தோள் மேல சுமக்கிறேன். பெருமாளே நான் சுமக்கிறேன்னா நான் எவ்வளவு புண்ணியமானவனா இருக்கேன்னு. அப்ப உன்னைய காட்டுல நான் தான் பெரிய ஆளு அப்படிங்குது. சரி. ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு. மண்டக்கணம் அப்படி மண்டக்கணமா ரெண்டு பேரும் பேசுறாங்க. பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பெருமாள் பாக்குறாரு, இவன் மண்டகணத்தை ஒழிக்கணுமே, இவன் ரொம்ப ஆடுறானே. கதையில சாமி, நான் உங்களை எல்லாம் பேசுவேன். பெரியவங்க இல்லையா, பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணுமா இல்லையா? உங்களை எல்லாம் நான் பேச மாட்டேன். அப்ப பெருமாள் கூப்பிட்டு சொல்றாரு. யார கூப்பிடுறாரு? அனுமாரை கூப்பிடுகிறார். ஆஞ்சநேய பெருமானை. ஆஞ்சநேய பெருமானை கூப்பிட்டு, இந்த சக்கரத்தாழ்வார் இருக்காரு, அந்த சக்கரத்தாழ்வார் ரொம்ப மண்டகணம் பிடிச்சாரு. அவர் பரவாயில்ல, இந்த கருடன் இருக்காரு அவன ரொம்ப மண்டகணமா நீயா நானா போட்டி போடுறாங்க. இவர்களை எப்படியாவது எனக்குள்ள அடக்கம் என்பதை காட்ட வேண்டும். நான் தானே பார்த்து வச்சிருக்கேன். அப்ப எனக்குள்ளதானே அடக்கம். இவன் மண்டகணமா பேசலாம், விடலாமா? கதையில சொல்லிட்டு இருக்கு. உங்களை நான் சொல்லுவேன் சாமி. நான் என் வாயில இருந்து ஏதாவது தவறான வார்த்தையே வராது சாமி. ஏன்னா நீங்க பெரிய உங்களுக்கு மரியாதை கொடுப்பேனா இல்லையா அப்படிங்கறதுனால சொன்ன உடனே அப்ப அவரு சரி ஆகட்டும் என்று ஆஞ்சநேய பெருமான் போகிறார். பக்கத்திலே ஒரு காடு, அந்த காட்டிலே தீப்பற்றி வைக்கிறார். காட்டுல தீப்பற்றோன்னு என்ன ஆகு? தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே எரிஞ்சுக்கிட்டே அங்கிட்ட கிட்ட போயிட்டு இருக்கும் போது இங்க இருந்து கருடன் பாக்குறாரு. யாரு? பெருமாள் சொல்றாரு, கருடா அங்க ஏதோ தீப்பற்றி எரிகிறது, யார் என்று பாரு. அங்க ஒரு குரங்கு நிக்குது. இங்க இருந்து பார்த்தா ஆஞ்சநேய பெருமான் எல்லாரும் அங்க அங்க அந்த ஒரு குரங்கு நிக்குது. போய் அதை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு. இங்க இருந்து கருடன் போறாரு. போய் மண்டகணம் முடிச்சவில்லை. இங்க இருந்து போய் என் குரங்கு உன்னையத்த என்னை பேசவே விட மாட்டேங்குது. என் குரங்கு என்னை பெருமாள் கூப்பிடுறாரு, வா, எதுக்கு இப்படி ஒவ்வொரு இடமா தவி எடுக்கிறீர அப்படின்னு அந்த குரங்கு சொல்லிச்சான். ஏன் என்னுடைய குணமே அதுதான். நான் அப்படியே தவி ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். இப்படியே தவிக்கிட்டே தான் இருப்பேன். என்ன எதுக்கு உங்க பெருமாள் கூப்பிடுறாரு? அதெல்லாம் நான் வர முடியாது. நீ வர்றியா என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல ஆஞ்சநேய பெருமானுக்கும் கருடனுக்கும் பேச்சுவார்த்தை முற்றி ஆஞ்சநேய பெருமான் கருடனை ஒரே அடி அடிச்சுட்டாரு. அடிச்ச உடனே கருடன் கீழே சுருண்டு விழுந்துருச்சான். விழுந்த உடனே சொல்லிச்சா, இப்படிப்பட்ட ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்லை. நான் தான் பெரிய ஆளு நினைச்சேன். ஆனா என்னை காட்டிலும் பெரிய ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கருடன் அப்படி பயந்து அப்படி நடுங்கி ஓடி வந்துருச்சான். ஓடி வந்து பெருமாள்கிட்ட சொல்லிச்சான், பெருமாளே உங்களை சுமக்கிறோம்னு பெரிய ஒரு ஆணவத்துல இருந்தேன். நான் தான் பெரிய பலசாலி நினைச்சேன். ஆனா என்னைய காட்டிலும் இந்த குரங்குக்கு நல்ல பலசாலி. அந்த ஆஞ்சநேய பெருமான் பலசாலியாக இருக்கிறார். அப்ப உலகத்துல நம்மள காட்டிலும் பெரிய ஆள் இருக்கான்ல, அப்ப இதெல்லாம் நீ இப்ப வந்து மண்டகணம் இருக்கலாமா? இருக்க மாட்டேன் சுவாமி அப்படின்னு கருடை ஒரு வழியா அடங்கிட்டாரு. அடுத்து சக்கரத்தாழ்வார் பார்த்தாரு. நான் தான் உள்ள போய் கருப்புசாமியை பார்த்துட்டு வரேன். நான் யார்கிட்ட இருக்கேன்? பெருமாளுடைய கையில இருக்கேன். உலகத்துல என்னைய காட்டிலும் பெரிய ஆள் அப்படி இப்படி இவர் சொல்ல உடனே பெருமாள் கூப்பிடுறாரு, சக்கரத்தாழ்வாரே இங்க வாங்க. பார்த்தீர்களா, அந்த காடு எரிந்து கொண்டிருக்கிறது. போய் அந்த இருக்கக்கூடிய அந்த குரங்கை அழைத்து வாருங்கள் அப்படிங்கிறார். இங்க இருந்து போறாரு, கூப்பிடுகிறார், குரங்கே வாருங்கள். பெருமாள் அழைக்கின்றார். பெருமாள் அழைச்சா நான் வரமாட்டேன், பெருமாள் அழைச்சா நான் வரமாட்டேன் அப்படின்னு திரும்பி வர்றாரு. ஐயா பெருமாள் அழைக்கிறான்னு சொன்னே வரமாட்டேன். உனக்கெல்லாம் என்ன, பெருமாள் அழைச்சா யாராவது வருவாங்களா? ராமர் அழைக்கின்றார் என்று சொல்லு அப்படின்னு. ராமர் அழைச்சா தானே அனுமர் வருவாரு. ராமருடைய பக்தர் இல்லையா அனுமாரு? அப்ப இங்க இருந்து சென்று, ஐயா ராமர் உன்னை அழைக்கின்றார் அப்படின்னா. ராமரு என்னை அழைக்கிறாரா? அப்படியா, சரி. ராமர் அழைச்சா நான் வந்துடணுமா? நான் சரி வரேன் அப்படின்னு உடனே சக்கரத்தாழ்வார் சொல்றாரு, ராமர் அழைக்கின்றார், உன்னை கூட்டிட்டு போ, நான் தான் வந்தேன். அப்படியா, அவ்வளவு மண்டகணமா உனக்குன்னு அந்த ஆஞ்சநேய பெருமான் தன்னுடைய திருவாயை அப்படியே விளங்கி எடுத்து சக்கரத்தாழ்வாரை அப்படியே விழுங்கிடுறாரு. ஏன்னா ஏய் நீ என்ன பெரிய ஆளு, உன்னையே விழுங்கும் அளவுக்கு அந்த ராமராகப்பட்டவர் எனக்கு சக்தி கொடுக்கிறார் என்று ஆஞ்சநேய பெருமான் விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய வாயை திறந்து அப்படியே சக்கரத்தை விழுங்கி விடுகிறார். விழுங்கிட்டு அங்கிருந்து வர்றாரு. வந்தோடனே பெருமாளை பார்க்கிறார். பெருமாளே நீங்கள் சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றிட்டேன். சரி பரவாயில்ல, இருந்தாலும் சக்கரத்தை எங்கே போய் வைத்திருக்கிறார்? உன்னுடைய அடி வயிற்றிலே கர்ப்பத்துக்கு கீழே இருக்கிறது. அந்த சக்கரத்தை எப்படியாவது வெளியில எடுக்கணும்.
சக்கரத்தை வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கணும். அப்ப சக்கரம் சுழண்டு 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 சக்கரமே வெளியில வா, சக்கரத்தாள் வரை வெளியில வா அப்படின்னு சொல்லும்போது சுழண்டு 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 அப்படியே வழியாக வாய் வழியாக சக்கரம் வெளியே வந்துதான். அப்படி வெளியே வந்த உடனே அப்படியே அது பார்த்து சொல்லுச்சா, உலகத்திலே நானும் எத்தனையோ வீரர்களை பார்த்திருக்கிறேன், உங்களை போன்ற வீரரை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி அந்த ஆஞ்சநேய பெருமானை காலிலே விழுந்து வணங்கி அழகாக பெருமாளுடைய கையிலே சென்று அடைந்ததாம் சக்கரத்தாழ்வார். அப்ப சக்கரத்தாழ்வார் என்ன ஆச்சு அப்படின்னா, அப்ப அவரை விழுங்கியது யாருன்னா ஆஞ்சநேய பெருமாள். அருமை அருமை. ஏன்னா கைதட்டுக்கும் போது ஏன்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, அந்த வையகத்திலும் வழுக்கு பாறை உண்டு அப்படி சொல்லி வைத்தது உண்டு. ஏன்னா நம்ம தான் கெட்டிக்காரன் அப்படின்னு எவனும் சொல்ல முடியாது. அவனை விட கெட்டிக்காரன் ஒருவன் இருப்பான். அதிக சில விஷயங்கள் உண்டு. அதே போல பாருங்க, அப்ப இன்னும் மதுரைகளை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். அதே போல பாருங்க, இப்படி எல்லாம் பார்க்கின்ற பொழுது அருமையா பேசுறீங்க, அழகா பாடுறீங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஒண்ணு மட்டும் தெரியலையா? எந்த ஒண்ணு? எந்த நேரத்துல எதை செய்யணும் அப்படிங்கிற கணக்கு உண்டு. அந்த நேரத்துல அதை செய்யல அப்படின்னா எல்லாம் வீணா போயிடும். அம்மா ஏன்னா பருவம் அப்படிங்கிறது நிலையானதா கிடையாது. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். அப்ப எந்த நேரத்துல எந்த பருவத்துல எதை செய்யணுமோ அதை செய்யணும். இல்ல அப்படின்னா பருவமாகப்பட்டது அப்படி வீணாகிவிடும். பாருங்க, சிறு பிள்ளையா பிறக்கிறோம். ஏன்னா சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அப்படி அத ஒரு பாட்டு பாடுனாங்கல்ல, தத்தக்கா புத்தக்கா தானே நடக்கையிலே ரெண்டு காலு அப்படின்னு எடுத்துட்டா 3 காலு, ஊருக்கு போகும்போது 4 காலு அப்படி பருவத்துக்கு தக்கன அது மாறிக்கிட்டே போகும். அதே போல இப்படி பருவத்தோடு இருக்கிற உமக்கு எனக்கு ஒரு பதினா புருஷனா கணவன்னா மணாளன்னா உங்களை கட்டி அணைக்க அப்படிப்பட்டவர் யார் சாமி? அவர் யாரு? அவருடைய பேரை மட்டும் சொன்னேன்னு வைங்க, சரி இப்பவே கூட்டிட்டு வாங்க. இல்ல பரவாயில்ல, அப்படி பேர் யாரு சொல்ல, நான் கல்யாணம்ன்ற எண்ணத்துக்கு வரல. பெரியவங்க சொல்றீங்க, பெரியவங்களுடைய வார்த்தையை தட்டக்கூடாது என்பதற்காக அந்த மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு பார்த்து வந்தது முக்கியமா தெரிஞ்சுக்கிறணும். நீங்க எனக்கு பார்த்து வந்தது மாப்பிள்ளையா புருஷனா? உனக்கு நான் பார்த்துட்டு வந்தது மாப்பிள்ளை தான், போய் சொல்ல மாட்டேன். சரி, உனக்கு நான் பார்த்துட்டு வந்தது மாப்பிள்ளையே கிடையாது. சரி, புருஷன் நல்ல மனுஷன். என்னமா புருஷன் உண்மையை ஒத்துக்கிட்டீங்கல்ல? புருஷன்னா இன்னொருத்தியோட கணவன், அதற்கு பேர் தான் புருஷன். மாப்பிள்ளைனா கல்யாணம் ஆகாதவர், அதாவது புருஷன்னா கல்யாணம் ஆனவர். நீங்க கல்யாணம் ஆனவரை பார்த்து வந்திருக்கீங்களே, நியாயமா? ஏமா கேக்குறேன். புருஷன் அப்படின்னா அவதார புருஷன், தத்துவ புருஷன், கழுத்து புருஷன், வயிற்று புருஷன், சுந்தர புருஷன், இத்தனை விதமான புருஷன்கள் உண்டு. அந்த வகையில உனக்கு நான் பார்த்துட்டு வந்த புருஷன் யாரு அப்படின்னா தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானை உனக்கு நான் புருஷனா பார்த்துட்டு வந்தேன். முருகப்பெருமானை போய் நீங்க எனக்கு புருஷனா பார்த்து வந்தீங்க? ஆமாமா, வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அப்ப நான் பார்த்துட்டு வந்த புருஷன் யாருன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானை போய் பார்த்து வந்திருக்கீங்க, பிடிக்கவில்லை? நியாயமே கிடையாது. முருகனை போய் ஏன் பாக்குறீங்க? முருகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா தெரியும். ஏன்னா 2ஆம் தரமா இதை ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? சித்தப்பன் வேற சொல்றீங்க. சித்தப்பனா இருந்துட்டு தான் பெற்ற பிள்ளையா இருந்தா அப்படி யாராவது செய்வாங்களா? 2ஆம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அதனால சொல்றேன், மாப்பிள்ளை வேணாம் சாமி, முருகன் இல்ல, வேற மாப்பிள்ளைய பாருங்க. வேற மாப்பிள்ளைய பாத்தீங்கன்னா எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். பெரியவங்க சொல்ல என்றைக்குமே மதிக்க கூடியவ. ஆனா எனக்கு முருகன் மாப்பிள்ளை வேண்டாம். உதட்டளவுல முருகன் வேண்டாம் 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 என்று வெறுத்து மறுத்து பேசுற நீ, ஆனா உள்ளத்துல ஒவ்வொரு நொடியும் நினைக்கக்கூடியது அவரைத்தானமா? யாரு நினைக்கிறேன்? இதை இல்லைன்னு மறுத்து பேச உம்மால் முடியுமா? பரவாயில்ல சாமி, அப்படிப்பட்ட அந்த முருகனுடைய பெருமை எடுத்து சொல்லுங்க பாப்போம். இதோ கூறுகிறேன், சொல்லுங்க பாப்போம். அந்த ஒரு வாசி பாரு, யாரும் பேசிட்டு இருக்க முடியுமா? அதனால இவ்வளவு நேரம் ஆகுது. அழகெல்லும் பொருளாக அழகெல்லும் பொருளாக அமைதானம்மா, அஞ்ஞான இருள் நீக்கி பிறந்தானம்மா. உலகைகள் யாவும் அவன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் அவன் செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். குணமுள்ளவன் மரபுக்கு உறவினரே, தினம் தொண்டாத பொருளை போக்கிடும் திருமணம்
ஆபத்தான வந்து பதலும் இந்த அவசையை விடுத்து அப்படி ஒரு பதவி கொடுத்து பொய்யான தவ வேடம் உனைந்து வந்தவாரே பொய்யான தவ வேடம் உனைந்து வந்தவாரே குருமை போல் தொட்டு புகழும் நாள் கைவல்லை செல்லாது வருமில்லை மேதிலே நான் ஒரே ஒண்ணு கேட்கட்டுமா? உங்க சொல்ற வார்த்தை நான் கேட்கணும் அவசியமே கிடையாது. இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு உங்கள்ட்ட கேக்குறேன். உங்க அப்பாக்கு என்ன வேலை? படைக்கக்கூடிய வேலை. உங்க அம்மாக்கு என்ன வேலை? மகாவிஷ்ணுக்கு என்ன வேலை? மகாலட்சுமிக்கு என்ன வேலை? சிவனுக்கு என்ன வேலை? சக்திக்கு என்ன வேலை? யமனுக்கு என்ன வேலை? சித்திரகுப்தருக்கு என்ன வேலை? சூரியனுக்கு என்ன வேலை? சந்திரனுக்கு என்ன வேலை? எல்லாருக்கும் நல்ல வேலை இருக்குல்ல? எல்லாருக்கும் நல்ல வேலையை கொடுத்து உமக்கு மட்டும் ஐயா கூட்டி கொடுக்குற வேலையை கொடுத்து விட்டாங்க. இந்த பொழப்புக்கெல்லாம் நாண்டுகிட்டு சாகல வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கறதுல ஒரு பொழப்பான்னு கேக்குறேன். கூட்டி கூட்டி போய் வீடு விட்டுமா கூட்டி வீடு விட்டாம வருவாங்க அங்க இருந்து குப்பையா கிடக்கு வீடு போய் பாருங்க கூட்டி ஊட்டி ஊட்டி உங்க ஒண்டாட்டியை கூட்டிட்டு போங்க. நாங்களா கிடைச்சா கூட்டி கூட்டி விடு 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 கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ ஒட்டமை சொல்ல வந்து உமக்கு நாங்கள் கைவல்கை செல்லாது போ அறிவில்லா மனச்சிறுமி யாரை பார்த்து கூட்டி குடும்பத்துக்கு புத்தியை கூட்டி அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி பல விதத்தில் பெருமையை தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருகப் பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். முடிச்சு வச்சுட்டேன். அதை சொல்றது இல்ல பைத்தியம். அப்பா ஒரு வழியா இவரை பிடிச்சு உள்ளதெல்லாம்னு பெரும்பாடு. அப்பா நீ அவர் வரப்பட்டு வர போறாரு. முருகா நீ சீக்கிரமாக வர வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாரதரிடம் இப்படி எல்லாம் பேசினேன். சீக்கிரமாக வர வேண்டும் முருகா, சீக்கிரம் வாங்க. ஹலோ
ஓம் சக்தியாகிய நமக. கணிகத்தில்தான் மாநிலக்குள் காழ்ப்புணர்ச்சிகள் உயர்வு தாழ்வு என்ற பிரிவினையின் போராட்டம் நடப்பது புதுமை என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆதியில் பிரம்மதேவனின் படைப்பில் பிரபுத்தமாகிய சூரர் என்ற இருவருக்கு இடையில் அன்றைய ஆரம்பமானது பிரிவினையின் போராட்டம். இதற்கு காரணமாகிய அசுரகுருவாகிய சுகுராஜாரின் உபதேசம் பெற்ற சுரசை என்னும் மாயமானவள் காசிவனை கூடி சூரபதுவன் தாரங்கன் சிங்கமுகன் என்ற ஆண் மக்களையும் அசமுகி என்ற பெண்ணையும் பெற்றால் அவரிடம் அமோக வரங்களை பெற்று விமலனும் தமக்கு நிகரின கௌரவமுற்று விண்ணவரை சிறை வைத்து பக்தர்களை இம்சித்தார். பாதகத்தின் சின்னங்களாக பவனி வந்தார்கள். அன்னவர் கொடுஞ்சலை கிளைத்திட அருகூர்ந்த சிவனானவர் நெற்றிக்கின் வழியாக 6 அக்கினிப்பொறிகள் சிதற அப்பொறிகளை கங்கை தாங்கி சென்று இளமையில் திருவிழா பல புரிந்து இந்திரனால் மகிழ்வாகனமும் அக்னியால் செவல் கொடியும் அன்றை பெற்று முன்பு திருப்புற குன்றத்தில் வைத்து தெய்வாலய மனமுடித்தது போல் வள்ளியை மனமுறிகலாம் என்று கழுகாசலத்தில் அமர்ந்துள்ளேன். இந்த நல்ல வேளையில் நம்மளை நாடி வருகிறார் இசை மேதை நாரத வருகை நல்வருகையாக வேண்டும். அதற்கு முன்பாக வர வேண்டும். இசை மேதை வருகிறார். எங்கேயோ வீணாகாரம் கேட்கின்றது, வர வேண்டும். என்னது அதை பார்த்து மகிழ தானே இங்கு கடல் போல் கூட்டம் தங்க தேவி முழுக வரும் அழகே அழகாம் அது தனி தமிழில் பாட பாட சேரும் புகழாம். பார்ப்புகள் மலரையிலே அதை பார்த்து மகிழ தானே இங்கு கடல் போல் கூட்டம். முருகா வந்தனம் தீயினுள் தென்றல் நீ பூவினுள் மனம் நீ அனைத்து பொருளும் நீ தங்களை வணங்குகின்றேன். முருகா வருவருக ஐயனே. உலகத்தில் அடனே கலகத்தின் பெயரால் யாருக்கும் நல்லவரே யார் வல்லவரே வாரும். வந்தவருக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும். தமிழர் பண்பாடு எதிரியானாலும் வீட்டுக்கு வந்தால் பகைவன் வீட்டுக்கு வந்தால் முகமலர்ச்சியோடு வரவேற்க வேண்டும். கூடை வார்த்து கொடுத்தாலும் நல்ல எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும். கொடுத்தாருல அப்பா அப்பா கொடுத்தது இன்னைக்கு நீங்க பண்ணிக்கிறீங்க. ஆகினால் உங்களுக்காக ஒரு வரவேற்பு ஒன்றை இதோ தருகிறேன், கொடுங்கள். மேதையே
எப்படி கூட்டம் கூடக்கூடிய ஊர். எத்தனை வருஷம் வந்திருக்கான். காரைக்குடியில் இருக்கும்போது ரசிப்பு தன்மை பூரா குறைஞ்சு அப்படியே மடிஞ்சு சரிஞ்சது மாதிரி ஆகிப்போச்சு. புரியல. அதாவது இப்போ எல்லாமே அதிகமாகிடுச்சு. செல்லு, டிவி எல்லாமே. இப்போ செல்லில் பார்த்தோன்னே பட்டம் தட்டோடனே கந்தபாலனா ஆஹா டிவியில பார்த்துறாங்க, செல்லையும் பார்த்துறாங்க. அப்படி நேரம் என்னத்தை பார்த்தா அதானே பண்ண போறாரு, அதானே பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஆகையால வரவேற்பு ஒன்றை என்னை நாடி வந்த நல்ல காரியத்தை கூறுங்கள் கேட்கலாம். ஐயனே முருக பெருமானே, இன்று நேம சிஷ்டையை முடித்து பூலோக மார்க்கமாய் வேள்விமலை சாரல் வழியாக வருகின்ற பொழுது வேள்விமலை சாரலில் அற்புதமான ஒரு கனியை கண்டு வந்துள்ளேன் முருகா. அப்படியா? வருகின்ற போது பூலோக மார்க்கத்தில் வருகின்ற போது ஒரு அற்புதமான கனி ஒன்றை பார்த்தவுடன் கனிப்பிரியா கந்தா முருகார்ப்பணம் என்று உங்களை காண ஓடோடி வந்துள்ளேன். முருகு என்றால் அழகு, கண் என்றால் கண்ணோடு கண்ணு சேர்த்தவன் தான் முருகன். ஆனந்த கண்ணிதியில் அவதரித்தால் அழகான தெய்வ யானை கிரியா சக்தியோடு. அப்படி ஞானா சக்தியோடு இருக்கின்ற தெய்வ யானைக்கு ஒரு சிறப்பு சேர்த்தது மாதிரி என்னை நாடி வருகின்ற போது ஒரு சிறப்பான காரியத்திற்காக வந்திருக்கின்றது. அந்த சிறப்பான காரியத்தை கூறுங்கள் பார்ப்போம். இதோ கூறுகிறேன் கேளுங்கள். எப்படி 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 மாங்கனிக்கும் தேன் கதலியே பல்கனிக்குமே இனிக்கும் ஒரு பூங்கனிகை கண்டு மனம் பூரித்தே முருகா முருகா இடது வெளியில் தூசி விழுந்தாள், வலது வெளியில் கணக்கு விடுமே. இருட்டில் கூட இருக்கும் நீ நல்லா என்ன பண்ண ஏற்க மாட்டீங்களோ? அக்கடிகை இக்கரமே அவருக்கு ஒரு வாய்ப்பு தானே. கொய்யாமல் கொய்தடைத்து கொள்வி முருகா. முருகா, மாங்கனைக்கும் தென்கதலை வன்கனைக்கும் மேல்கனைக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறித்தேன். அக்கடி இக்கணமே கொய்யாமல் கொய்தடைத்துக் கொள்வீர் ஐயா. மான்கணிக்கும் தென்கதலை வன்கணிக்கும் மேலணிக்கும் பூங்கனையை கண்டு மனம் பொறித்தேன். அக்கனையை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். கனி என்றால் சாப்பிடலாம். சரி, தாங்கள் பார்த்து வந்த கனி அணைக்கக்கூடிய அளவுக்கு கனி. ஆஹா, உடம்போடு உடம்பாக அணைத்தால் அப்பேற்பட்ட கனி சுவைதர் வென்றால் எவ்வளவு தெரியுமா தெரிகின்றது? எப்படி தெரிகின்றது? சாகமன முனியே சாகமன முனியே சாகமன முனியே முனியே எட்டிக்கிடையே கூட கிட்டி ஒட்டி தட்டி பார்க்கிற பட்டு சிட்டு என்ற பறவை இனங்களுக்கு எட்டாத உயரம். ஆஹா, உயரமாக இருந்தாலும் அதை தனிவோடு கீழே கொண்டாடுவது பொறுப்பல்லவா? பார்த்தால் சுகமான ராகத்தில் எப்படி அல்லவா கீழே அந்த கனியை கொண்டாடுவது என்று எப்படி தெரிகின்றது? எட்டாத கோவிலில்
கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் கோடத்தில் வீழி வருமோ ஆணையில்லாமல் மழை வரலாயிருந்து கனியை நான் போய் அடையளவா எட்டாக கூம்பினில் இருந்த மக்களையே எப்படி குதிடலாம் 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 எட்டும் படிக்கிறேன் கொண்டதை பற்றி ஏறி பறித்திடலாம் முருகா ஏறி பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். முதலில் முக்கணிக்கும் மேலே இனிக்கும் அப்புறம் ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் பட்சிகள் கண்டால் பறக்கும். இப்பொழுது எட்டும் படிக்கிற கொம்புனா பெண்ணா முருகப்பெருமானே கனி கனி என்று மணியை வீணடிக்காமல் அடியன் கண்டு வந்தது கனியே கிடையாது முருகா கண்ணி வள்ளியத்தான் அவளை பார்த்துட்டு ஆதையில கொடுத்த வாக்கு பாதையில நிக்குது அமிர்த வள்ளி சுந்தர வள்ளி என்று இரு பெண்ணுக்கு தாங்கள் வாக்கு கொடுத்தீங்க. சுந்தர வள்ளி நான் போய் பார்க்கணும். ஆமையா போய் பார்க்கோ எப்ப முருகா இப்படியே சென்று விடக் கூடாது. அண்ணவளும் வேடுவர் நிலத்தை சார்ந்தவள். நீங்கள் ஒரு வேடுவராக மாறி ஒரு மானை துரட்டி செல்வது போல் செல்ல வேண்டும். கருவாரி மகன் உருமாறி சென்று ஆமையா வார்த்தையை தொடங்கி சோதித்து ஆட்கொண்டு விடுவதற்குள்ள கடிபடமே புரிகிறேனே. ஆமுருகா அப்படி கடிமணம் முறிந்து எனக்கு மட்டும் அல்லாது நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல் ஆசி வழங்க வேண்டும் ஐயனே. அப்படி நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லாசி வணங்கி உங்களுக்கு புகழ் மாலை சூட்டுகின்றேன். சென்று வாருங்கள் ஐயனே, சென்று வாருங்கள், சென்று வாருங்கள், சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். சின்னம் சிறு பெண் போலே சிற்றாடையுடுத்து சிவகங்கை குளத்தாரோகே சீர்தூக்க சிறு திருப்பால் சின்னம் சிறு பெண் போலே
ராம ராம கிருஷ்ண 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 ராம 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 கிருஷ்ணா கிருஷ்ண கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோவிந்து. ஆஹா, இப்படியெல்லாம் பார்ப்பதற்கு என் கண்களுக்கு என்ன தவம் முடியலோ. போடு வேட்டை போடு. டிஷ். காலல்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியில் நடைபெறா. காலல்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியில், பாதல்களில் அவள் மாடலி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலல்களில் அவள் வசந்தம். பறவைகளில் அவள் மணிப்புறம், பாடல்களில் அவள் தாலாட்டு. ஓ, பறவைகளில் அவள் மணிப்புறம், பாடல்களில் அவள் தாலாட்டு.